புதுமை இலக்கிய தென்றலையும் 100 கூட்டங்களுக்கு மேலாக அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பொறுப்போடு இவைகளை எல்லாம் நடத்தி வரக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர், பாவலர், அருமை நண்பர், மானமிகு செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக அவருக்கு துணையாக இருந்து வரக்கூடிய புதுமை இலக்கிய தென்றலுடைய செயலாளர், அன்பிற்கும் பாராட்டிற்குரிய செயல் வீரர், நல்ல எழுத்தாளர், இளம் சிந்தனையாளர் கலையரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக அருமையாக திராவிட மரபணு என்ற இந்த சிறப்பான நூலை எழுதி நமக்கெல்லாம் மற்றவர்கள் சிந்திக்க துணியாத கோணத்தில் சிந்தித்து மற்றவர்களால் எழுத முடியாத ஒரு ஆற்றல் மிகுந்த, வலிமை மிகுந்த ஒரு எழுத்துக்கள், உடையாத பேனா, அதே போல வலியை யாருக்கு தந்தாலும் வலிமை மிக்க எழுத்துக்கள் என்ற ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிற அருமை எழுத்தாளர். புதுமை தென்றலாகவும் இருக்கும், புயலாகவும் இருக்கும், எல்லாம் கலந்திருக்கும் அவருடைய எழுத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு. சில நேரங்களிலே தென்றலாக இருக்கிறது படித்த நேரத்தில், சில நேரங்களிலே அது புயலாக இருக்கிறது, சில நேரங்களிலே சுனாமியாகவும் கூட இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய அந்த உரையை ரொம்ப சுருக்கமான நேரத்தில், பகுதி நேரத்தில் இதையெல்லாம் எடுத்து சொல்லி என்னுடைய வேலையை ரொம்ப எளிமையாக ஆக்கிய என்னுடைய துணைத் தலைவர், அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் அவர்கள். ஏன்னா நான் இதெல்லாம் தனியாக சொல்லணும், புத்தகத்தை வழக்கமாக மாற்றி படிக்கிறவர், அவரும் கொடுத்த முதல்ல நான் தான் கொடுத்தவர். இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். நம்முடைய அருமை நண்பர் திருப்பதி அவர்கள் என்னுடைய முதல் குற்றாலத்தில் கொடுத்தார். போகும்போதே நான் காரில் படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த சின்ன பிள்ளைகள் இந்த பொம்மையை இப்போ அடக்கி கொடுத்தா அது வரைக்கும் தாங்க மாட்டாங்க. டக்குன்னு அதை பிடிச்சு பார்க்கணும், அதுதான் உடனே அதை படிக்கணும், அதை உடனே பார்க்கணும். அது ஒரு இயல்பான ஒரு உணர்வு எனக்கு. அந்த உணர்வில் ரொம்ப வேகமாக படித்து போடுறது வழியில் சொன்ன உடனே போகும்போதே சில கருத்துக்கள், அதுலேயும் ஜெயகாந்தம்னு கற்றுக்கணும். ஜெயகாந்தம்னா ரொம்ப ஒரு பல இடங்களில் சிக்கல் நிறைந்த ஒரு புரட்சியை எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய அளவு. தந்தை பெரியாரையே வம்புக்கு எடுத்தவர் ஒரு மேடையில், எழுத்தாளர் மாநாட்டில் மிக முக்கியமாக. யாரோ தந்தை பெரியார் இடத்துல ஜெயகாந்தன் ஒரு பார்ப்பனர் என்று சொன்னார். நம்ம இயக்கத்திலே இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் போய் ஜெயகாந்தன் உங்கள்கிட்ட பேசி எல்லாம் வந்தவர் ஒரு பார்ப்பனர் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டார். வந்த உடனே ஐயா இந்த மாதிரி அடுத்த நாளைக்கு வந்தார் இங்கே, மிக முக்கியமாக. அதெல்லாம் பிறகு நான் சொல்கிறேன், மற்றவர்களை சொல்லணும். எனவே இந்த சிறப்பான நூலை பற்றி எழுதிய நம்முடைய பாராட்டுக்கு பெறக்கூடிய அருமை சிறப்பான அருமை ஐயா எழுத்தாளர், புரட்சிகரமான எழுத்தாளர் ரவீந்திரகுமார் அவர்களே, இந்த அருமையான நூல்களை படைத்து ஒரு 1200 நூல்களுக்கு மேலே அவர் ஒரு பாசறை மட்டுமல்ல, ஒரு தொழிற்சாலை மட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் இது மாதிரி வச்சுருக்காரு. இந்த மாதிரி அவர் பணம் வருதா வழியாக வரல, அவருக்கு பென்ஷன் வந்தால் அந்த பணத்தை கூட அதுதான் போடுறாரு. அவருக்கு என்னென்ன வருவாய் வருதோ அதெல்லாம் புத்தகம். ஏன்னா அவருக்கு நெல்லைச்சீமையில் இருந்து வந்தவர், பல தொல்லைகளை பார்த்தவர், எல்லைகளாமல் அவருடைய உடுப்பு என்ற அந்த ஆவேசம், வேக வேகமாக புத்தகங்களை, துணியாத இடங்களுக்கெல்லாம் துணியாத கருத்துக்கள், துணிவோடு அதை எடுத்து சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்டவர்களை 2வது முறை இந்த அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டு பாராட்டக்கூடிய அற்புதமான முனைவர், பேராசிரியர் காவியா சண்முக சுந்தரம் அவர்கள். அதுபோலவே நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக வாழ்த்துறை வழங்கியும் சீர்மரபினர் நல வாரியத்தை துணைத் தலைவர் நம்முடைய அருமை தோழர் சகோதரர் ராசா அருண்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து அனைவர் பாராட்டப்படக்கூடிய அனைவருடைய சார்பிலே உரையாற்றிய வழக்கறிஞர் வீரமர்தினி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறுதியில் நன்றி உரை கூற இருக்கிற ராவணன் மல்லிகா அவர்களே, மற்றும் ஏராளமான தோழர்கள், ஒவ்வொருவரையும் சொன்னால் நேரமாகும் சொல்லி, முன்னாள் இந்நாள் எந்நாளும் தீவிரமாக இருக்கக்கூடிய நம்முடைய இயக்க பொறுப்பாளர்களே, கொள்கை வீரர்களே, அருமை புதுமை தென்றல்
வாசக வட்டத்தை சார்ந்த தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான 1000வது ஆண்டு வாழ்த்துக்கள். அதுதான் மிக முக்கியம். ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. நாம் ஆயிரங்காலத்து பயிரை பார்த்ததில்லை. ஆனால் ஆயிரங்காலத்து உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய மான உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாசறை தான் புதுமை இலக்கியத்தன்று. புதுமை இலக்கியத்தன்று நம்முடைய நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய அந்த கருத்துக்கள் பாருங்கள், ரொம்ப மிக முக்கியம். இன்னொன்று கூட சொன்னாங்க, புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் வெளியே வரல. அவர்களே சொன்னார்கள், நம்முடைய திராவிட மரபணு எழுதிய மிகப்பெரிய புரட்சி எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்கள் அந்த ஒரு நூலை பற்றி சொன்னார். இது இன்னொரு நூல் அவர்கள் எழுதி மிக முக்கியமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நூல், கலைஞரால் எழுத்தாளர் ஆனேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு தொகுப்பு. மிக முக்கியமாக கலைஞர் நூற்றாண்டு வெளியீடாக, இந்த நூற்றாண்டு வெளியீடாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய கவிஞர் கலிமோகன் அவர்கள் கூட சொன்னார், நேரடியாக பெரியாரை பற்றி எழுதவில்லையே என்று சில பேர் நினைக்கலாம். ஒவ்வொரு பக்கத்திலையும் பெரியார் இருக்கிறார் அவர் பதில் சொல்றது என்று அவர் எடுத்து சொன்னதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான அளவுக்கு இல்லாமல் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த நூலில் அவர் ஏற்கனவே புதிதாக இப்போது எழுத அல்ல, மிக முக்கியமாக நீண்ட காலத்துக்கு முன்னால் எல்லாமே இது ஒரு தொகுப்பு. உதயகதிர் என்ற நம்முடைய மேனாள் நகர தந்தை, அதாவது மேயர் அவர்கள், நம்முடைய சா கணேசன் அவர்கள் நடத்திய உதயகதிர் என்ற அந்த வெளியீட்டிலே சிறப்பாக ஒரு கட்டுரை அப்போதே எழுதியிருக்கிறார்கள். அக்டோபர் 1982 எழுதின கட்டுரை ரொம்ப அற்புதமான கட்டுரை. எல்லாமே அதில் இருக்கக்கூடியது. அவர் எப்படிப்பட்டவர், எந்த பாசறையிலிருந்து உருவானவர் நரேந்திரகுமார் அவர்கள் என்பதற்கு அடையாளமாக அறிவாசான் ஐயா, அன்பார்ந்த அண்ணா. அறிவும் அன்பும் ரொம்ப மிக முக்கியம். அறிவு அன்பு ரெண்டும் இணைந்ததுதான் ஐயா அண்ணா. அதுதான் திராவிடம். இந்த ரெண்டையும் இணைத்ததுனால கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நூற்றாண்டு விழா நாயகராக இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திகைப்போடு மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலையிலே சொல்லும் போது சொன்னாங்க, இங்கே அதில் எங்கள் நெஞ்ச கொல் மண்டபத்திலே வீற்றிருக்கும் இதய வேந்தர்களுக்கு பிறந்த நாள். அவருடைய எழுத்து நடையை பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்கிறேன். புதுமை இலக்கிய தென்றல். இதில் புதுமையாக இருக்கும், இலக்கியமும் இருக்கும், தென்றலாகவும் இருக்கும். தென்றல் தான் சில நேரங்களில் புயலாக மாறுது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தென்றல் தான் மிகப்பெரிய அளவுக்கு நாம் இங்கே வரும்போது தென்றல் நினைக்கிறோம். அது புதுமை தென்றலாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அதுதான் மிக முக்கியம். அதை பின்னால் ஓரளவுக்கு மட்டும் நான் விளக்குற நேரம் 8 மணிக்கெல்லாம் முடிச்சு பழக்கம் உங்களுக்கு. ஆகவே அந்த நேர கட்டுப்பாட்டில் இன்னொரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம், மீறி மற்ற இல்லை. அதில் சொல்லும்போது இங்கே அழகான அவருடைய எழுத்து நடையில் பாருங்க, அந்த எழுத்து நடை ரொம்ப அற்புதமான எழுத்து நடை. அது அருவி கொட்டுறது மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. எழுத்து தங்கிநிலை இல்லாமல் வேகமான எழுத்து நடை, அது ரொம்ப ஈர்ப்புள்ளதாக இருக்கிறது. எங்கள் நெஞ்ச கொலு மண்டபத்திலே வீற்றிருக்கும் இதய வேந்தர்களுக்கு பிறந்த நாள். கல்லை கட்டாந்தரையாக்கி, கட்டாந்தரையை காடாக்கி, காட்டை கழனியாக்கி, கழனியிலே கருவிருந்த காவிய நாயகர்களுக்கு பிறந்த நாள். எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி. அதோட வெறும் சொல் கூட மட்டும் இல்லை, சொல் சிலம்பம் அல்ல, அதோட கருத்து, அது மிக முக்கியம். கருத்துக்கு தான் ஐயா அவர்கள் எப்போதுமே மரியாதை கொடுப்பார். இலக்கியத்தில் கூட எழுத்தாளர் மாநாட்டில் தான் ஜெயகாந்தன் தந்தை பெரியார் தான் வாழ பண்ணார் திருச்சியில். அதில் தந்தை பெரியாருக்கு பிறகு பேசுகிறார். பேசும்போது அவர் தொடக்கினது பாருங்க, எல்லோருக்கும் வியப்பாரு, எல்லோரும் அசந்து போனார்கள். ஐயா அவர் சொன்னார், என்ன இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கீங்க, எழுத்தாளர் மாநாடு, தமிழ்நாடு எழுத்தாளர் மாநாடுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எழுத்தாளரும் அல்ல, பேச்சாளரும் அல்லன்றார். தந்தை பெரியார் போய் நான் எழுத்தாளர் அல்ல, அவர் மாதிரி எழுதி குவித்தவர்கள் யாரும் கிடையாது, அவர் மாதிரி பேசுனவர்களுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அப்படி பண்ணல
அவருடைய தன்னை சுய அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், நான் எழுத்தாளரும் அல்ல பேச்சாளரும் அல்லன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படியே அவரோட பார்த்தாங்க அந்த மேடையில. நான் கருத்தாளன் என்று சொன்னார். கருத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுதான் கருத்துக்கு வேண்டிய ஒரு உடை. மனிதனுக்கு அடிப்படை உடல், அதுக்கு வேண்டிய உடை தான், அவ்வளவுதான். தவிர மனிதனை ஆய்வு செய்ய வேண்டுமானால் உண்மையை அதன் நிர்வாணத்தன்மையிலே பார்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்வார். அவன் நிர்வாணத்தன்மை, உண்மையை ஆய்வு செய்யணும்னா நிர்வாணத்தன்மையில. ஸ்கேன் எடுக்கிறவங்க யாரும் ட்ரெஸ் போட்டுட்டு போய் எடுக்க முடியாது பாருங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறவங்க யாருமே உடையெல்லாம் போட்டுட்டு பண்ண முடியுமா? அங்க மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே கூச்சநாச்சம் கிடையாது, அங்கே ஒன்றும் வெட்கம் கிடையாது, ஏன்னா போகிற நோக்கமே வேற. அது மாதிரி ஆய்வுக்கூடம் என்று வரும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற இடத்துல சொல்லும்போது இந்த கருத்தை சொன்னார். பெரியார் என்றால் எளிமை. அடுத்தபடியாக சொல்றாரு, அவருடைய எழுத்து நடக்கிறது ஒன்று போதும் மிக முக்கியமாக. அண்ணாவும் நினைவுக்கு வருவார். அண்ணா என்றால் பெரியார் நினைவுக்கு வருவார். அதனால்தான் என்னவோ இருவர் பிறந்த நாட்களும் அடுத்தடுத்து வருகின்றன, ஆணிக்கு பின்னர் ஆடி வருவது போல் என்று அவர் உதாரணத்தை சொல்றார். நீங்க நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய அளவுக்கு இதை ஐயாவே மிகப்பெரிய அளவிற்கு அண்ணா சொன்னார். 1967 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று முதல்வராக மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில் நாகசம்பட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி தந்தை பெரியார் அண்ணா தான் அந்த பெரியார் ராமசாமி கல்வி கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கூடத்தை திறந்து வைக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையில் அண்ணா அவர்கள், ஐயா அவர்கள் இறுதியில் பேசுகிறாங்க, ஐயா இருக்கிறாங்க. அதுதான் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டு பேசுகிற ஒரு பொது நிகழ்ச்சி, பள்ளிக்கூட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முதல்ல பேசுகிற நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்சி கண்ணுள்ளா காட்சியாக இருக்கிறது, ஐயா அண்ணாவும் அருகே இருக்கிறாங்க, ஒரு நண்பர்கள் ஒரு பிரிந்திருந்தார்கள் சொல்ல வைத்துக்கொண்டு இப்படி சொன்னார். அதுக்கு உடனே அண்ணா பேசும்போது சொன்னார், ரொம்ப மிக முக்கியமாக, இது ஒன்றும் நாங்கள் தவறாக சொன்னாங்க, நாங்கள் எப்போ பிரிஞ்சிருந்தோம் இப்போ சேர்றதுக்குன்னு கேட்டார். அதுதான் மிக முக்கியம். அவர் உள்ளத்தில் நான் இருந்தேன், என் உள்ளத்தில் அவர் இருந்தார், எப்போதும் இருப்பார். எனவே நம்முடைய நரேந்திரகுமார் அவர்கள் எழுதுகிறார்னு சொன்னால் அது ஏதோ அவர் கற்பனையோ அல்லது மற்றதோ இல்லை. அதுதான் மிக முக்கியம். பெரியார் அவர் ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த வரலாறு. அவரது முனகலே பகைவருக்கு முழக்கமாக தென்படும். அவருடைய முனகல் போதும், அதுவே பகைவருக்கு முழக்கமாக தென்படும். ரொம்ப அற்புதமான கருத்து ஆழமாக இருக்கக்கூடிய விஷயம் பூராமே. அவரது முழக்கமோ பேரிடி பிரளயம். அடிவானிலே எழும்பருதி ஆயிரம் கருகளை அள்ளி அள்ளி இறைப்பதைப் போல வீசி வரும் காற்றிலே வெண்டாடி நடனமிட அந்த பேராசான் எழுப்பிய பெருமுழக்கங்கள் சில்வண்டு பிறவிகளை சிம்புட் பறவைகளாய் சிங்கார சிறகத்து சீராக பறக்க வைத்தன. இதுதான் இந்த மாதிரியான நடை, ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்தோட்டம். இவைகளெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே புதுமை தென்றலாக நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே நான் இப்படிப்பட்டவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொல்வது அவர்களுக்காக அல்ல, நமக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த கொள்கையினுடைய வெற்றிக்காக. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை தெளிவாக சிக்கு. அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார். இந்த அண்ணா அவர்கள் திருச்சியில் பேசுகிறார். பேசும்போதுதான் பெரியார் சகாப்தம்னு வந்தார். நான் கல்லூரியிலேருந்து வந்த உடனே என்ன அழைச்சார் ஐயா. நான் ஐயாட்ட போய் ஒப்புக்கொண்டேன். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். வேலைக்கு போறீங்களா? இல்லை, நான் வேலைக்கு போகல. அப்படியானா சரி என்று வந்து சொன்னார். நான் பெரியாரிடம் சிக்கிக்கொண்டேன்னார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட நீண்ட காலத்துக்கு முன்னால் எழுதியதெல்லாம் இப்போ தொகுத்து வரும்போது தான் அன்றைக்கு அது கவனத்துக்கு ஈர்க்கப்படுதா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்லை. நல்ல எழுத்தாளர்களும் சரி, நல்ல எழுத்துக்களும் ஆழமான கருத்துக்களும் காலத்தை வென்றவை. ஆகவே நான்
எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் என்பது முக்கியமல்ல, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்னமும் அது பேசப்படக்கூடியதாக இருக்கும். என்றைக்கும் அந்த கருத்துக்கள் நின்று வென்று காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே நாம் அவரை பாராட்டும் போது உற்சாகப்படுத்தணும். இது அவருக்கு சாதாரண, இது நான் எல்லாருக்கும் கவிஞர்கள் சொன்ன மாதிரி அவளை அறிமுகம் இல்லாதவளை எங்கேயாவது படித்தா கூட நான் படித்த உடனே அவளை அழைத்து பாராட்டி முகவரியை தேடி எடுத்து கொடுத்து சொன்ன உடனே அவர்களுக்கே இது வியப்பாக இருக்கிறது. யார் இப்போ இந்த மாதிரி சொல்லுவாருன்னா நம்முடைய சமுதாயத்திற்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நல்ல கருத்தோட்டம் உள்ளவர்களுக்கு தேவை என்பது தான் என்னுடைய அடிப்படை. ஆகவே நான் அவர்களை நல்ல வெளியீடுகள், துணிந்து வெளியீடுகள், ஐயா ராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார்கள், ஆய்வுகளை எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு இவர்களெல்லாம் வெளியிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய துணிச்சலாக எழுதுவாங்க. ஆனால் வெளியிடுறதுக்கு துணிச்சல் உள்ளவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அதில் உருவான பைசா இருக்குது, சினிமா எடுக்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அளவுக்கு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய காவியா அவர்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் புரட்சிகரமான கருத்துக்கள், முற்போக்கான கருத்துக்கள், மிகப்பெரிய வாய்ப்புள்ள கருத்துக்கள், இவைகளெல்லாம் புத்தகங்களை நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களை முன்னாலும் பாராட்டினோம். நம்முடைய அச்சம் அகற்றிய அண்ணல் என்று சொல்லக்கூடிய WPS சௌந்தரபாண்டியனார் அவர்களை பற்றி புத்தகம் வந்தபோது கூட இதே இடங்களில் தான் அந்த புத்தகம் சரியாக போகலேன்னு சொன்னாங்க. அதை பரப்பணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த திராவிட மரபணு என்று சொல்லும்போது இன்றைக்கு எப்படிப்பட்டது? இன்னைக்கு ஆரியமா திராவிடத்தால் விழுந்தவங்க தான். திராவிடத்தினால ஒருபோதும் விழுந்திருக்க மாட்டான். டாஸ்மார்க்குனால விழுந்திருப்பானே தவிர வேற எதனால விழுந்திருக்க மாட்டான். மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையினால மிகப்பெரிய அளவுக்கு திராவிடத்தினால விழுந்தோம் அல்லது எழுந்தோம். அந்த திராவிட மரபணு தான் எல்லாத்தையும், அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவரையில நம்ம ஜெயகாந்தனை பொறுத்தவரையில கூட அவர் எல்லாவற்றுக்கும் திராவிடத்துக்கு எதிரின்னு தான் இதுவரையில் அவர் சொன்னார். ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இவர் போன்றவர்கள் மூலம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் வரணும். காரணம் என்னன்னா, அவருக்கு பல பேருக்கு தெரியும், நானும் நண்பர் ஜெயகாந்தனும் இளமைக்கால நண்பர்கள். இன்னும் கேட்டால் எங்கள் வாழ்நாளில் ஒருமையில் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சில மிஞ்சிய நண்பர்கள் அவர் தான் மிக முக்கியம். வாடா போடான்னு சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடத்துலேயே அவங்களுடைய அத்தை தான் எனக்கு முதல் ஆசிரியர். அவங்க தான் பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க அப்பா திராவிட கழகத்தின் தலைவர். அதுதான் மிக முக்கியம். திராவிட கழகத்தின் தலைவர் மிகப்பெரிய அளவுக்கு. ஏஆர்பின்னு அந்த காலத்தில் 2வது உலக யுத்தத்தில் உண்டு. மிகப்பெரிய அளவுக்கு உளமை மருந்து மொழிகள்லாம் உண்டு 2வது உலக யுத்தத்தில். அதுக்கெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அளவில் இருந்தார். மிகப்பெரிய தண்டவாணி. இங்கே அன்பு சொன்னார். அவருடைய தாயாரை பற்றி ஒரு கருத்தை சொன்னார் பாருங்க. பேசும்போது சொல்லும்போது எங்களுக்கு நேரம் சொல்லுவார். எனக்கு அவருக்கு நேரம் அந்த மிகப்பெரிய அளவிற்கு சிறு வயதிலேயே நம்முடைய சோ எழுதின புத்தகத்தில் சோ வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய துக்ளக்கில் வெளியிட்ட போது ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் தொடர்ச்சி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். அதில் முதல் ஆரம்பமே என்ன வைத்து தான் ஆரம்பிச்சிருப்பார். தெருவில் வரும்போது சாரங்கமானி இப்படி வந்த உடனே ஒழிக, சாரங்கமானி ஒழிகன்னு அவன் வேகமாக போவான். நான் சத்தம் போடுவேன். அக்ரஹாரத்தில் நாங்கள் அவர் குடியிருந்தது அக்ரஹார தெரு பூராங்க. எனக்கு நேராக எங்களுடைய வீடு. அங்கே நான் போகும்போது 2 பேரும் வேகமாக கூட்டத்தில் பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு எது இருக்கணும். சாரங்கமானி ஓடிக்கணும், நான் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த திரும்பி போவான்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் ஒருவருக்கு அவ்வளவு நெருக்கமாக பேசிக்கொண்டிருப்போம், நண்பர்களாக இருப்போம். அப்போதே கூட அவர் வீட்டில் அவருடைய தாயார் எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுவாங்க. ஒரே தெருவில் வீட்டில் உட்காந்துருப்போம். அது அங்கே எங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பார் அவங்க அப்பா. மிகப்பெரிய அளவுக்கு அப்பா அவங்க உள்ளே சாப்பிடுங்கன்னு பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. நம்ம கூப்பிட்டு சொல்லும் போதே அவர் சொல்லுவார், அவன் அடாவடித்தனமாக இருப்பான்ப்பா, அதை பற்றி அவர் நீ நல்ல பிள்ளை, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மிக முக்கியமா. ஆகவே தான் அதை வெளிக்காக சொல்லிக்கொண்டுலாம் அவர் கடைசி வரையில் எனக்கு இப்போ நாள் அவர் பேர் முருகேசன். அவருக்கு ஜெயகாந்தன் பேர் எனக்கு தெரியவே தெரியாது. அது அதுக்கு இடையில தொடர்புகள் கிடையாது. ஒரு நாள் சட்டக்கல்லூரியில் இருந்தபோது தான், சட்டக்கல்லூரி ஹாஸ்டலில் இருந்தாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்னு இருக்குது பிராட்வேயில். அதில் தான் நாங்கள் பிஎல் படிக்கும்போது தான் இருந்தோம் பூராமே. அப்படி அங்கே இருந்தபோது ஜெயகாந்தன் ஒரு நண்பர் உங்களோட வகுப்பு தோழலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு, போனார் வந்தார் சொன்னாங்க.
என்கிட்ட ஜெயகாந்தன் யாரும் கிடையாது, யாரும் தவறாக சொல்லியிருக்காங்க ஊருக்கு, அது மாதிரி கிடையாது அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுக்கு உங்களோட படித்தவர் ஊருக்காரர் தெளிக்காரர் ரொம்ப நெருக்கமானன்னு சொல்கிறாரு, நீங்கள் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, ஜெயகாந்தன் எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் யாருமே இல்லைன்னு அப்புறம் விசாரிச்சா கடைசியில் ஜெயகாந்தன் யாருன்னா அவர் ஆனால் நம்ம பழைய முருகேசன் தான் இப்போ ஜெயகாந்தன் ஆகிருக்காங்க. காரணமான வீரமணி அந்த மாதிரி அது ஆயிருக்காரு போட்டிருக்கு. அவர் பேர் முருகேசன். ரொம்ப மிகப்பெரிய வீட்டில் பேர் போகிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே கடைசி வரையில வந்தோம். அதே மாதிரி இங்கே கவிஞர் சொன்னார், இதே மேடையில் ஐயாவை பற்றி மற்ற கருத்துக்கள் ஒன்றே ஒன்று. திராவிட இயக்கத்தினுடைய மரபணுக்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கு மட்டும் இந்த மரபணு வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. திராவிட இயக்க எதிர்ப்பு காட்டினவர்களெல்லாம் கடைசியில் இந்த திராவிட மரபணுவை பிடிச்சித்தான் அவர்கள் வாழ்க்கை அமைந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார். அது மாப்போசியிலிருந்து ஜெயகாந்தன் வரல யாராக இருந்தாலும் மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவில் ஜெயகாந்தன், கலைஞர், நாங்கள் எல்லாரும் கலைவாணர் அரங்கத்தில் நினைக்கிறோம் கூட்டத்தில் பேசுகிறோம். கொஞ்சம் மறைவுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் கலைஞரை பற்றி ஒரு குரூரமான ஒரு படத்தை மனசில் வச்சிருந்து தலைகீழ மாற்றிக்கொண்டார். மிக முக்கியமாக ஏன்னா ஜெயகாந்தன் வெள்ளை ஊழப்படுத்துவோம், யார் வேண்டுமானாலும் கடுமையாக எதுக்கிறதா கடுமை தான் இந்த கடைசி, ஆதரிக்கிறதா பாராட்டுறதா இந்த கடைசி தான். சில பேருக்கு நடுவில் ஒரு இடத்துல நிற்கணுங்கிற எண்ணமே இருக்காது மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி இருந்த நேரத்தில் இவர்கள் தான் பேசினார். உடனே கலைஞர் என்னை பார்த்து சிரிச்சார். இல்லையா அப்படி நண்பர், உங்கள் நண்பர் 2 பேருக்கு நான் சொன்னார். அவர் பார்த்த உடனே அடுத்தபடியாக நான் பேசுகிறோம். அவர் பேசி முடிச்சாரு, அதுக்கு நான் பேசுகிறேன். அதுக்கு அடுத்தது கலைஞர் பேசினார். நான் ஒரே வாரம் சொன்னேன், கலைஞர் எல்லாரும் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் இன்னைக்கு ஜெயகாந்தன் பேசுகிறாருன்னு. அது பெரிய விளக்கங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல. முன்னால் எப்படி இருந்தார், முன்னால் எப்படி இருந்தார், இதெல்லாம் நேரம் முழுக்க தேவையில்லை. கலைஞர் எடுத்து பேச போகிறார். ஒரே வார்த்தை, சில நேரங்களில் சில மனிதர்கள், அவ்வளோ சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லுவாருங்க. அவ்வளோதான். அது கூட எல்லாரும் கலைஞர் உட்பட விழுந்து சிரிச்சாங்க. அவ்வளோதான். அவரும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சார். கூறாம மிகப்பெரிய ஆள். இன்னைக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா, இந்த திராவிட இயக்க கொள்கையில கடுமையாக பல முறை நாமெல்லாம் பேசுறத விட அதிகமாக ஜெயகாந்தன் மகன் பேசுது. அதுதான் மிக இந்த வேலையிலேயே பேசிக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன பிடிச்சி கட்டி பிடிச்சி என்னங்க மிகப்பெரிய அளவுக்கு என்னப்பா நீங்கள் எனக்கு பெரியப்பா, அதுதான் முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி என்னம்மா நீ இன்னாரும் சொன்னாங்களேன்னு பார்த்தோம்னா அந்த பிள்ளைய பார்த்தேன் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒரு அற்புதமான ஒரு செய்திகள். ஏன்னா நம்ம நாட்டு ஊடகங்கள் மற்றவர்கள்லாம் பல விஷயங்களை எதிர்மறையாக சிந்தரிப்பாங்க. திராவிட இயக்கத்துக்கு எதிரான செய்திகள்னால் அது பெரிய அளவுக்கு போடுவாங்க. திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான செய்திகள்னால் அதுக்கு வரைக்கும் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல அங்கங்கே இங்கங்கே இருக்கிறதுக்கெல்லாம் எது கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கெல்லாம் திராவிட மரபணு எப்படி ஆய்வு பரிசோதனை கூடத்தில் கண்டுபிடிப்பாங்களா, அது மாதிரி நம்முடைய நரேந்திரகுமார் அவர்கள் இதிலே சிறப்பான அளவுக்கு அந்த மரபணுக்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் எவ்வளோ கடினமாக செய்வார்களோ அதுபோல் செய்திருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அந்த அடிப்படை இளமை காலத்திலே இருந்து அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய இலக்கிய குடும்பம். அவருடைய தந்தையார், அதே மாதிரி நம்முடைய ராசா அவர்கள், அது அருண்மொழி அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இலக்கிய குடும்பத்தில் வந்திருக்கிறார். ஆகவே அவர்களை கூப்பிட்டு பாராட்டணும்னு நினைத்தது மிகப்பெரிய அளவு. ரொம்ப நாளாக புதுமை தென்றலில் இலக்கியங்கிறத பற்றி பேசணும். எது இலக்கியம், எப்படிப்பட்ட இலக்கியம், எத்தனை வகையில் ஐயாவுடைய இலக்கியத்தன்மை எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லணும்னு நிறைய அளவுக்கு நான் அதை முதல்ல இங்கே புட்களுக்கு குறித்து வச்சேன். அதுதான் மிக முக்கியம். அது பரவாயில்ல, இன்றைக்கி தான் அப்பா எதை தயார் பண்ணாலும் எல்லாம் பத்திரமா இருக்கும். அடுத்தது புதுமை தென்றலில் பல செய்திகள் முழுக்க இலக்கிய ரீதியாக பேசுறதுக்கு தேடி கொடுக்குறாரு. அதுதான் மிக முக்கிய ஒழுக்கலாம். அது நடக்கல. ஏன்னா அடிக்கடி வாழ்க்கை ஆள் தேவையான்னு நினைப்பாங்க அவங்க. நாங்களும் நிலையத்துவான்மானவாறு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புகளை எடுத்து சொல்லலாம். ஆகவே அதான் இந்த நேரத்தில் நான் அதை பயன்படுத்தணும்னு விரும்பலை. அது மிக முக்கியம். ஆனால் இலக்கியம் என்றால் என்ன, அது மட்டும் நல்ல அளவுக்கு புதுமை இலக்கியங்கிறது ஏன் அது புதுமையாக இருக்கணும், ஏன் அது தென்றலாக இருக்கணும்,
மிகப்பெரிய அளவு. அதுதான் அந்த அடிப்படையில் வரும்போது தென்றல் என்று சொன்னால் மட்டும் போதாது, புதுமை தென்றலாக இருக்க வேண்டும். அந்த புதுமை தென்றல் என்பது இருக்கிறத பழமையை சாடி இருக்கிறது. மிகப்பெரிய பழையன கழிதலும் புதியன பூதலம்ங்கிறது அந்த காலத்து இலக்கணத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லா புலவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழனை பொறுத்தவரையில் எல்லா புதுமையை அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் செரிமானம் செய்து கொள்வதில்லை. ஆனால் புதுமையை கூட வசதி இருக்கும்போது வரவில்லைறான். இன்னைக்கு யாராவது செல்போன் இல்லாமல் இருக்காங்களா? யாராவது இது நமக்கு அந்த காலத்தில் நம்முடைய காலத்தில் மூவேந்தர் காலத்தில் அல்லது இன்னும் 33 கோடி தேவர்கள் காலத்தில் இருந்ததான்னு பார்த்தா நம்ம அதை செய்கிறோம். இதை வாங்குறோம். இல்லை நமக்குன்னு இருக்குல்ல, அது இல்லை, அதனால இது வாங்க வேண்டாம்னு நான் சொல்கிறோம். மிக முக்கியம் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு புதுமை என்று வரும்போது பழையன கழிதல் புதியன புகுதல். ஆனால் நம்ம பொறுத்தவரை பழையன கழிதல் என்பது கிடையாது. புதியன புகுதல் உண்டு, பழையன இருத்தல். அதுக்கு மேலே அது அது பாழாகும். ஐயா சொல்லுவார், ரத்தத்தை வெளியே எடுக்கணும். பெரியார் ஐயா சொல்லுவார், இந்த ரத்தத்தை பூரா வெளியே எடுத்துட்டு புது ரத்தம் மாற்றணும். ஏன் அதை எடுத்துட்டு சொல்லணும்னு சொல்றேன்னா ஒரு தடவை சொன்னார். ஏன் அதை எடுத்துட்டு புது ரத்தம் பாய்ச்சணும்னு சொல்றேன்னு சொன்னா, பழைய ரத்தத்தோட இந்த ரத்தம் கலந்ததுன்னா இதுவும் நாசமா போச்சுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. மக்களுக்கு விளக்க முடியாது. ஆகவே ரத்தமும் வீணா போயிடும். அதுதான் மிக முக்கியம்னு சொன்னார். அது மாதிரி புதுமை தென்றல்ங்கிறதுடைய அடிப்படை என்னன்னா, புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள், புதிய ஆக்கங்கள், இவைகளெல்லாம் வரணுங்கிறது தான் மிக முக்கியம். ஆகவே நான் இந்த புதுமை தென்றலில் கூட்டு ஒரு 1000வது விழாவில் நல்ல அறிஞர் பெருமக்கள், நல்ல கருத்தாளர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், வல்லுநர்கள் இவைகளையெல்லாம் அறிமுகப்படுத்தி மேலும் மேலும் வலு சேர்க்க வேண்டும். திராவிட இயக்கம் என்பது அறிவு கொஞ்சம் உள்ள ஒரு இயக்கம் அல்ல. மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லாரையும் அறிவாளிகளாக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். இன்னைக்கு யாராருதான் திராவிட இயக்கம் நீங்க என்ன பாருங்க. நம்ம எதிர்க்கிறவர்கள் கூட ஒரு காலத்தில் பெரிய பெரிய தமிழறிஞர்கள் தான். குடியரசு எடுத்து பார்த்தோம்னா குடியரசு எழுதாத தமிழறிஞர்களே கிடையாது. ராவி சேதுக்குள்ள சாதாரணமா அவர் பெரிய வெளியே தெரியாத காலத்துல குடியரசு கட்டளை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மிகப்பெரிய அளவு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதியிருக்கிறார். இவர்கள் எதிர்த்தவங்க மிகப்பெரிய அளவுக்கு. அவர்களுக்கு அறிமுக வாய்ப்பு கூட இங்குதான். அது மட்டும் அல்ல, தந்தை பெரியாரை பொறுத்தவரையில பெரிய சிந்தனை என்னன்னா, அவர்களுக்கு எதிரிகள் யாரை எதிர்க்கிறார், பார்ப்பனர்கள் யாரை எதிர்க்கிறார், உடனே அதை பார்த்துட்டு நமக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு, மரபினடிகள்னா அவர் சைவத்தை ஆதரிக்கிறவர், நம்ம வேற என்று அவர் கருதுறது இல்லை. உடனே அறிவுரை கொடுத்தா அதுக்கு தடையா உடனே அதற்கு குடியரசுல பதில் எழுதுவாங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே திராவிட இயக்க மரபணு என்பதற்கு அது கொள்கையை சார்ந்தது. எனவேதான் அதை ரொம்ப அழகாக சிறப்பாக எடுத்து சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு இதை கொண்டு போய் செல்றோம். ஏன்னா திராவிடத்தினால என்ன தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு குழப்பக்கூடிய சில வியாபாரிகள் இருக்கிறார்கள், அரசியல் வியாபாரிகள். அவளுக்கு ஒன்றும் இல்லை, எதிரிகள் நம்மளுக்கு போய் தன்னை வெற்றி கொண்டவர்கள். அதனால தான் புரட்சி கவிஞர் எழுதினார் கவிதையிலேயே. புரட்சி கவிஞர் கவிதையில முதல் தொகுப்பிலேயே ஒரு அற்புதமான ஒரு கவிதை, ஒரு தனி பாடலாக இருக்கும். உன்னை விற்காதே, உன்னை விற்காதே. ஐயா ஒருபடி மேல சொன்னார், நீ வித்துக்கிறத பத்தி கூட எனக்கு கவலை, நல்ல விலைக்காவது வித்துக்கப்பா, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறியா, அதுதான் கவலையா இருக்கு. அவருக்கு அந்த வியாபாரம் அனுப்பாருங்க, அது ரொம்ப அடிப்படையா சொன்னார். ஆகவே தான் நல்ல அளவுக்கு இந்த சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு நல்ல இன்றைக்கு இந்த 1000வது விழா என்பதில் நல்ல அறிமுகம். அடிக்கடி இந்த நூலர்கள் புதிதாக எழுதுகிறவர்கள், புதிதான கருத்தாளர்கள் இவைகளையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாராட்டுகிற நேரத்தை கூட நண்பர்களே, இங்கே அருமை தோழர் எழுத்தாளர், புரட்சிகரமான சிந்தனையாளர், எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்களை பாராட்டுற நேரத்தில் அவரை மட்டும் போட்டு பாராட்டுறதுல பயனில்லை. அவங்க வீட்டு வாழ்விடையறையா அழைச்சி மேடையில் வச்ச உட்பாடுதான் நம்ம பாராட்டுறோம். எல்லா இடங்களையும் இந்த முறையை கையாளுங்க, அதுதான் மிக முக்கியம். பெண்களை பாராட்டுங்க முதல்ல. அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க நேரடியாக வந்து எழுதலைன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு துணையா இருக்கிறதோடு தான் உங்களால் எழுத முடியுது. வாய்ப்புகள் வருது, அதான் மிக முக்கியம். அதனால எல்லா இடங்கள்லையும் நீங்க தாராளமா
அவளை பாராட்டணும். ஆனால் நம்ம மக்களுக்கு அது பாராட்டுறதுல குறை சொல்கிற புத்தி தான் அதிகமாக இருக்கும். தந்தை பெரியார் ஒன்று சொல்லுவார், பாராட்டணும்னு நினச்சா உடனே பாராட்டிது, இல்லைன்னா புத்தி மாறிடுவார். அவருடைய மொழியில் அது அப்படி அதை விடக்கூடாது. உடனே பாருங்க, உடனே செய்யணும், அறிமுகப்படுத்தணும். இது மூலமாக எவ்வளோ பேருக்கு அந்த செய்திகள் போகுது. ஒரு அற்புதமான ஒருவரை கண்டுபிடிக்கிறோம். ஏன் கீழடியில் புதையல்களை கண்டுபிடிக்கிறோம், உடனே நம்முடைய மரபுன்னு சொல்கிறோம், நிறைய பாராட்டணும், நிறைய சொல்லணும். எது நம்மை பிரிக்கிறது என்பது முக்கியமல்ல நண்பர்களே, எது நம்மை இணைக்கிறது என்பது மிக முக்கியம். சாதாரணமாக சங்கராச்சாரியை பற்றி நினச்சி சொன்னார். ஏன் அந்த 2 சங்கராச்சாரியன் வெயிலுக்கு போனதுன்னா, வெயிலுக்கு அவசியப்பட்டது என்ன, எவ்வளவு கொடுமை, குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் என்ன சாதாரணமா. ஆனால் எல்லாமே மறந்து போச்சுங்களா, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆட்களுக்கு என்ன சொல்கிறான், அவன் ஜெயிலுக்கு போனவன், அவன் கொலைக்கு போனவன், கொலைகாரன், அதை அப்படி எது அதை சொல்கிறான். நம்மால் அப்படி இல்லையே, ஒரு சாதாரண விஷயத்தை. ஆகவே தான் இதிலிருந்து நாம் இதில் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, புதுமை தென்றலுடைய அந்த விளைவுகள் இருக்க திராவிட மரபணு என்னன்னா, நீங்கள் எதில் கொஞ்சம் நமக்கு வந்தால் கூட அதை அகலப்படுத்துங்கள், பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அந்த ஆக்கமும் ஊக்கமும் தாராளமாக வரணும். அவ்வளோதான் தவிர அவர் எனக்கு பிடிக்காது, இவர் எனக்கு பிடிக்காதா, அவருக்கு அந்த குறை இருக்குன்னு குறையை பார்க்காதீங்க, அவருடைய நிறையை பார்க்குங்கள். அதுதான் அந்த பழக்கம் வரணும். அதுதான் இன உணர்வு. அந்த இன உணர்வு தான் திராவிட மரபணு. அந்த மரபணு வேலை செய்தால் இந்த இனத்தை வெல்ல எவராலும் முடியாது. சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இவைகளெல்லாம் தோற்று போகும். அதற்காகத்தான் பாராட்டுவோம். இன்னும் ஏராளமாக எழுதுங்கள். இன்னும் முந்தி எழுதி நான் ஓய்வு பெற்றுட்டேன்னு நினைக்காதீங்க. எழுத்துக்கு உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்முடைய ஏடுகள் இருக்கின்றன, ஏடுகளில் எழுதுங்க. உங்களுக்கு வேற யார் போடலன்னாலும் நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். மற்றவர்கள் எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக கருத்துக்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சமூகத்துக்காக வாழ வேண்டும். மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை. தந்தை பெரியார் சொன்னார். ஆகவே சமூகத்திற்கு நம்முடைய பணி என்ன? அதுவும் ஓய்வு பெற்றவுடனே பதவிக்கு தான் ஓய்வு, தொண்டுக்கு ஓய்வு கிடையாது. ஆகவே தான் அற்புதமான நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வு எல்லோரையும் அழைத்து பாராட்டி இருக்கிறீர்கள். இந்த பாராட்டு உணர்வை பெருக்குங்கள், தேடுங்கள், பாராட்டுவதற்கு ஆளை தேடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உற்சாகப்படுத்தி இந்த நிலை யாரை பாராட்டுங்க, நீங்க வந்தாலே பாராட்டு வர்றீங்களா அப்படி ஒரு காலத்தில் நம்ம தூற்றினார்கள், நம்மை வாட்டினார்கள், நம்மை விரட்டினார்கள். அவர்களை எல்லாம் கட்டி அணையுங்கள், தேடி பிடியுங்கள், பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வெல்வது திராவிடம், இது நிச்சயம். நன்றி, வணக்கம்.